எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி திட்டுறவங்கள திட்டுறீங்களே, கேள்வி கேட்குறீங்களே. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க நாங்கள் சத்தம் போடுறோம். புரியுதுங்களா? எவ்வளவோ வீட்டு பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கிற தடைகளையும் தவிர்த்து சமாளித்து மீடியாவில் அவங்க வழிகளை போக்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வீடியோ போடுறாங்க. ஆனால் இப்பேற்பட்டவங்களால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அவமரியாதை தெரியுமா? இவ்வளோ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? இவ்வளோ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. திட்டினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் திருந்த போகிறதில்ல, அதை நினச்சி வருந்த போகிறதில்ல. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளும் இந்த மாதிரி தருதலைங்க இருக்கிறதுனால எவ்வளோ அசிங்கப்படுறாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ கேவலப்படுறாங்க தெரியுமா? இந்த தெருநாய்க்கெல்லாம் பாரு, நான் இப்போ லாஸ்ட்டு பார்க்குற வரைக்கும் 68 பேர் அதை லைக் பண்ணியிருக்காங்க. பேட் மெசேஜ் நிறைய போயிருக்குது. கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த கூத்து நடந்துட்டுருக்கு. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களே இல்லையாடா? பொட்டை பிள்ளைங்க இல்லையா? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் சித்தி, அத்தை, மாமியா, மருமக்கன் யாருமே இல்லையாடா? இவங்க இப்படி அவுத்துப்பட்டு நின்னாலும் நீங்கள் லைக்கு தான் கொடுப்பீங்களா? இது என்னன்னு பாத்தீங்களா? அடே பல்லு விளக்காத நாரம் பிடிச்சி நாத்தம் பிடிச்சவள, ஏண்டே பப்ளிக்ல என்ன வீடியோ போடணும் போடக்கூடாதுன்னா கொஞ்சம் கூட அருமை இருக்கிறதே கிடையாதா? நீ எல்லாம் ஒரு வேணா நல்ல வாயில வந்துரும், நல்லா சொல்லிட போறேன். நீ எல்லாம் பொம்பளையான்னு கேக்குறேன். இந்த உன்னால இந்த லேடிஸ்ங்கிற என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. லேடிஸ்ங்கிற இதே உன்னால கெட போகுது. மானம் கெட்டவள உங்க பாருங்க மக்களே, நீங்களே பாருங்க. ஏண்டே ட்ரெஸ் கழட்டுற மாதிரி வீடியோ போடுற, இப்பதானே உள்ள போயிட்டு வந்த, திருந்த மாட்டேன். நீ எல்லாம் லேடிஸ் கலாச்சாரமே உன்னால தாண்டி கெடுது. மானம் கெட்டவள, ஒழுங்கா இந்த வீடியோ எடுத்துரு, இல்ல மறுபடியும் நீ உள்ள போறதுக்கு தயார் தான். போலீஸ் ஐயா, காவல் ஐயா, திரையர்களுக்கு வணக்கம். இவளெல்லாம் உள்ள புடிச்சு போடுங்க ஐயா. அங்க பாருங்க எப்படி ஆபாசமா காமிச்சிட்டு திரியிறான்னு. வணக்கம் ஐயா. இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த பின்னாடி உட்காந்துருக்கல ஒரு கோட்டி கழுத, இந்த கழுதைக்கிட்டேன். பல்லு விளக்குதா, குளிக்குதா, மேக்கப் வேற பண்ணிடுறா. ஏமா ஏய், நாங்க என்ன வெளிநாட்டுலயா இருக்கோம்? எங்க அக்கா தங்கச்சி என் சகோதரிக்கு பூரா வெளிநாட்டுல அமெரிக்காவிலயா இருக்கோம்? நீ என்னமோ சேலை கட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. சேலை கட்டி ஏமா ஏற்கனவே தேனிக்குள்ள பிச்சை எடுத்தது பத்தலையா? காவல்துறை உன்னை விளக்க மாத்த கொண்டு அடிச்சு உன்னை உள்ள விட்டு குத்துனாங்க பாரு. ஐயோயோ அண்ணே அண்ணே அப்படின்னு கெஞ்சினவாரு. அதெல்லாம் மறந்துட்டியா? நீ பலபடி உள்ள போறியா? ஆசை இருக்கா உனக்கு? சொல்லு. இன்னும் சேலை முட்டுன்னு அவுத்து போட்டு ஆடி இருக்க. ஜாக்கெட்டு பாவாடை எல்லாத்தையும் அவுத்து போடு. அடுத்த செகண்ட் உடனே நான் என்ன பண்றேன்னு முட்டும் பாரு. சேலை கட்டினதுக்கே உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அதை பார்த்துக்க. நீ பலபடியும் தேனிக்குள்ள வந்து பிச்சை எடுக்கணும். செருப்பு பிஞ்சு போகும். ரைட்டா? என்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு என்ன கிடைக்குது இதுல? இன்ஸ்டாகிராம்ல ஒழுங்கா அந்த வீடியோலாம் டெபிட் பண்ணி விட்டுரு. இல்லைன்னா